அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 54வது அதிகாரமாக உள்ள பொச்சாவாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 535வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். பொச்சாவாமை என்பதற்கு ஒரு செயலை மறதியின்றி செய்து முடித்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது 535வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். முன்னுற காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். முன்னுற காவாது இழுக்கியான் தன்பிழை பின்னூறு இறங்கிவிடும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். துன்பம் வருவதற்கு முன்பே அதனை எண்ணி காக்க மறந்தவன் பின்பு துன்பம் வந்த பிறகு முன்னர் செய்த பிழையை எண்ணி வருந்துவான். மீண்டும் பொருள்: துன்பம் வருவதற்கு முன்பே காக்க மறந்தவன் துன்பம் வந்த பிறகு தன் பிழையை எண்ணி வருந்துவான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி மறதியின்றி செயல்களை செய்தோமானால் நமக்கு எப்பொழுதும் துன்பமே வாராது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி.